ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க சிஎன் தமிழ். நான் உங்கள் தானிக்க முடியும். நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டபுள் தமாக்கா நடக்க போகுது. பிகாஸ் ஏன்னா ஏஜ் 13 இதுக்குள்ளே வரப்போகுது. ஸோ இதில் படிச்சோன்னா அப்படி சைமிலிட்டிஸாக ஏஜ் 13 பார்த்துடலாம். பட் இது மட்டும் இல்லாமல் ஏஜ் 13 பற்றி நான் தனியாக குட்டியாக ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் ஏன்னா புக்கில் வந்துட்டு பார்த்தோன்னா ஏஜ் 13க்கு ஒரு 4 இல்லஸ்ட்ரேஷன் போட்டு அது ஒரு 2 பேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த 2 பேஜில் என்ன தான் கொடுத்துருக்காங்க நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் பார்ட் 1 சொல்ல போகிறேன். ரிமைனிங் இருக்கலாம் பார்ட் 2வில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தரும் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு சேஞ்ச் ஆகும். இண்டிவிஜுவலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்றது தனி, என்டர்பிரைஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தனி. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது என்டர்பிரைஸ். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்டர்பிரைஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது என்டர்பிரைஸ்க்கு என்னதான் மீனிங் வரும்னு பார்த்தோன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அசட்ஸ் ஹெல்டு பை அன் என்டர்பிரைஸ் ஃபார் ஏர்னிங் இன்கம் பை வே ஆஃப் டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெண்டல் ஃபார் கேபிட்டல் அப்ரிசியேஷன். கேபிட்டல் அப்ரிசியேஷன் என்ன தெரியுமா? ஆக்சுவலி அதாவது இப்போது காஸ்ட்டுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு என்டர்பிரைஸ்க்கு எந்த மாதிரி ஃபார்மில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டிவிடெண்டாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ரெண்டலாக இருக்கலாம். பட் இட் இஸ் அ அசட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கம்பெனிக்கு ஒரு அசட்டுங்க. பட் ஆனால் அந்த அசட் வந்து நமக்கு என்ன பண்ணும், அந்த அசட் வந்து நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த இன்கம் வந்துட்டு பை வே ஆஃப் எந்த வேயில் இருக்கலாம் அப்படின்னா, டிவிடெண்டாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ரெண்டலாக இருக்கலாம். இட் மே எனி கைண்ட் ஆஃப் கேபிட்டல் அப்ரிசியேஷனாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் 13 பற்றி, இந்த ஏஜ் 13 வந்துட்டு இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான காரணம் என்ன, எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்போஷல். அந்த இடத்துல டிஸ்போஷல் ரெக்குயர்மெண்ட்ஸை பற்றி தான் வந்துட்டு ஏஜ் 13 சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா ஒரு கம்பெனி வந்துட்டு எப்படி வேணால், இப்போது நான் வந்துட்டு நான் தான் ஒரு கம்பெனி நடத்துன்னு வச்சுக்கோங்களேன். சிஇன் தமிழ் லிமிட்டட் ஒரு கம்பெனி நடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கம்பெனியில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் ஒரு 50 லட்ச ரூபா போட்டிருக்கேன். அது விற்கும் போது எனக்கு 100 லட்ச ரூபா வந்திருக்கு. ஆனால் நான் ஏதோ ஒரு முறையில் கால்குலேட் பண்ணிவிட்டு நான் 70 lakhs தான் வச்சுக்கன்னு சொல்லிட்டு நான் டேக்ஸ் பே பண்ணி ஏமாற்ற ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரே ரூல். நீங்கள் இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னா இந்த மாதிரி தான் ஃபைன் பண்ணும் அப்படின்னு ஏஜ் 13 ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கு. டிஸ்போசல் நீங்கள் விற்கும் போது இப்படி தான் அதோட கால்குலேட் பண்ணணும், அதை கால்குலேட் பண்ணி இப்படி தான் அதுக்கு அக்கௌண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கால்டு கேரியிங் amount of investment is disclosed in the financial statements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற பேர் தான் ஏஎஸ் 13 அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஏஎஸ் 13ல 2 டைப்பான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 12 மாதத்துக்குள்ளே நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, 12 மாதத்துக்கு மேலே நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இது சிம்பிள் டேர்ம். ஓகே, அதுக்கு அடுத்தது வேல்யூவேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வேல்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, லாங் டேர்முங்கிறது எப்போயுமே காஸ்ட்டில் மட்டும் தான் வேல்யூ பண்ணுவோம். ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறத வந்துட்டு 2 விஷயம் கம்பேர் பண்ணி எடுப்போம். ஒன்று காஸ்ட்டு, இன்னொன்று மார்க்கெட் ப்ரைஸ். ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுப்போம். விச்சவர் இஸ் லோயர், காஸ்ட் இல்லைனா மார்க்கெட் ப்ரைஸ், விச்சவர் இஸ் லோயர் வரதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுவாக எடுத்துப்போம். தட் மீன்ஸ் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கேல்குலேஷன்ஸ்க்கு எடுத்துப்போம். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஸ்க்ரைப்னு ஒன்று வரும். ஆக்சுவலி எப்படின்னா, ஸ்க்ரைப்னா டிவிடெண்டா இல்லை ஷேர்ஸா அந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் ஸ்க்ரைப்னு சொல்லுவாங்க. அது வந்து புக்கில் வந்துட்டு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம கால்குலேஷன் போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம், கேட்டகரிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்கம்மை வந்துட்டு 2 டைமாக பிரிச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட். எப்படின்னா, ஃபிக்ஸ்டு இன்கம் பேரிங் ஸ்க்ரைப்ஸ், வேரியபிள் இன்கம் பேரிங் ஸ்க்ரைப்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரே மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அக்வயர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5% சொல்கிறேன்னா கடைசி வரைக்குமே 5% தான். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், டிபெஞ்சர்ஸ் எல்லாம் பாண்ட் சொல்லலாம். இது எல்லாமே 5%னா 5% தான். அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுக்கு பேர் ஃபிக்ஸ்டு இன்கம் பேரிங் ஸ்க்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே வேரியபிள் இன்கம் பேரிங் ஸ்க்ரைப்ஸ்னா அது சேஞ்ச் ஆகும், லைக் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா? அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் வேரியபிள், ஃபிக்ஸ்டாக இருக்கிறது ஃபிக்ஸ்டு. அவ்வளோதான், சிம்பிள் டேர்ம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன இருக்குது,
முக்கியமான கான்செப்ட் கம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட். கம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அதை நான் சம்மில் போடும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்கிட்ட ஒரு சம் இருக்குது. Ganesh furnished the following details relating to holding in 6% debentures of Murga Limited, opening balance 114. அதாவது 1/1/4 அன்னைக்கு ஃபேஸ் வேல்யூ வந்து 600 ருபீஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நம்ம பார்க்குற சம் வந்து டிபெஞ்சர்ஸோடது. நான் எதுக்காக வந்துட்டு இந்த எப்பயுமே நான் சிஸ்டமில் தான் மோஸ்ட்லி சொல்லிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ நான் வந்து பேப்பர்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி போடணும் அப்படின்றது நான் இதில் காட்ட போகிறதுனால தான் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணுவோம், சம்மு கொஞ்சம் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் அதுக்கு இந்த டைம் அப்படி பண்ணக்கூடாது. கொஷின் ஃபுல்லாக படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு ஹிண்ட்டு எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இது ஒரு டிபெஞ்சர்ஸ் இருக்க சம், ஓகேவா? இப்போது நம்ம இதுக்கு ஹெட்டிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன் த புக்ஸ் ஆஃப் கணேஷ் லிமிடெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் 16% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் முருகா லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இதே வந்துட்டு புக்கில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த புக்ஸ் ஆஃப் கணேஷ் லிமிடெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே ஸ்கிரைப் ஆஃப் 18% 16% ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு ஒரு கொடுத்துருப்பான். அதாவது ஹெட்டிங் வந்து புக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். தட் மீன்ஸ் 4 லைன்ஸில் கொடுத்துருப்பான் அந்த ஹெட்டிங்கு. நம்ம பேஜ் நிறைய கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் புக்கில் இருக்க மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். பட் இந்த மாதிரி எழுதலாம். நான் எழுதிக்கிறது கரெக்டு தான். அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸில் வந்துட்டு 1/1/2004 அன்னைக்கு அவன் ஃபேஸ் வேல்யூ 60,000 ஒர்த்தில் ஒரு டிபெஞ்சர்ஸ் வச்சுருக்கான். அதோட காஸ்ட்னு பார்த்தோன்னா 59 ருபீஸ், ஓகேங்களா? ஃபேஸ் வேல்யூங்கிறது டிஃப்ரெண்ட், காஸ்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட். ஃபேஸ் வேல்யூனா அது வந்துட்டு அதாவது ஃபேஸ் வேல்யூங்கிறது ஒரு டிபெஞ்சர்ஸ்க்கு 100ங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஓகேங்களா? எப்போயுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேஸ் வேல்யூங்கிறது ஒரு டிபெஞ்சர்ஸ்க்கு 100 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு, ஓகேங்களா? இப்போ இவர் வந்து 60,000 ஒர்த்துள்ள ஃபேஸ் வேல்யூ ஒர்த்துள்ள டிபெஞ்சர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதோட ஃபேஸ் வேல்யூ ஒரு டிபெஞ்சர்ஸோட ஃபேஸ் வேல்யூ 100 எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி காஸ்ட்டுங்கிறது 59 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்க? இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டேபிளர் காலம் அதோட ஆன்சர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேபிள் நோட்டை வந்துட்டு இந்த மாதிரி திருப்பிக்கிறோம். இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேபிள். இப்படி ஃபஸ்ட்டு டேட் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோடு போட்டு மறுபடியும் இந்த பக்கம் டேட்டு, இந்த பக்கம் பர்டிகுலர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, ஃபேஸ் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் காஸ்ட்டு, ஓகேங்களா? இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு, ரெண்டு பக்கம் மாற்றி, ஓகேங்களா? இப்போ நார்மலாக எப்படி ட்ரேடிங் ஏதோ ஒரு அக்கௌண்ட் போடுவோமோ அதே மாதிரி தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை போடுமோ அந்த மாதிரி தான் பிரிச்சுக்கிறோம். பட் என்ன அப்படின்னா நிறைய காலம்ஸ் போட்டிருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஃபேஸ் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட்டு, காஸ்ட்டு, இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஃபேஸ் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட்டு, காஸ்ட், அது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்தோம், ஓப்பனிங் பேலன்ஸ்னு பார்த்தோம். அதாவது 1/1/2004 அன்னைக்கு இவர் என்ன பண்ணுறாரு, கணேஷுங்கிறவர் வந்துட்டு முருகா லிமிடெட்டில் போயிட்டு 60,000 ஒர்த்துள்ள ஃபேஸ் வேல்யூ ஒர்த்துள்ள ஷேர் டிபெஞ்சர்ஸை வந்து வாங்கியிருக்காரு. அதோட காஸ்ட் வந்து 59,000 அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்ற இடத்துக்கு வரும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ வந்து 60,000 நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஒரு டிபெஞ்சர்ஸோட வேல்யூ வந்து 100னா 60,000 ஒர்த்துள்ள டிபெஞ்சர்ஸ் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 60,000 டிவைட் பை 100 போட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 600 கிடைக்கும். 600 டிபெஞ்சர்ஸ் 100 ருபீஸ் ஒரு டிபெஞ்சர்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஃபேஸ் வேல்யூ 60,000 வந்துடும். இப்படி நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்ன? ஆக்சுவலி இந்த நம்ம ஒரு கம்பெனியில் அதாவது முருகா லிமிடெட்டில் நம்ம டிபெஞ்சர் வாங்கியிருக்கோம். அந்த டிபெஞ்சர்ஸ்க்காக அந்த முருகா லிமிடெட்லேருந்து நமக்கு கொடுக்குறதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு இன்கம், ஓகேவா? அந்த இன்கம்மை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், எவ்வளோன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதாவது 60,000 அதோட ஃபேஸ் வேல்யூவில் தான் எப்போயுமே இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. 60,000 அதோட ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு 16%. அதனால் நான் 16/100 போட்டிருக்கேன். எத்தனை மாதம் அப்படின்னா ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இந்த கம்பெனி முருகா லிமிடெட்ன்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 2 மாதம் அதாவது 30th செப்டம்பர் அண்ட் 31st மார்ச் அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க.
இந்த இடத்துல பாருங்க, இன்ட்ரெஸ்ட் டேட்ஸ் ஆர் 30th செப்டம்பர் அண்ட் 31st மார்ச். எந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இதை பார்த்துருங்க, என்ன டேட்டுன்றதை பார்த்துட்டு கொஸ்டினில் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நான் எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, 31st மார்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், 30th செப்டம்பர்னு போட்டிருக்கேன். ஏன்னா இன் பிட்வீனில் நம்ம சம் பாட்டுக்கு போட்டுட்ருப்போம் ரைட்டா. அப்போ சம்பாட்டுக்கு போட்டுட்டு இருக்கும்போது இன்பிட்வீனில் அந்த 30th செப்டம்பர் 31st மார்ச்சும் விட்டுருவோம். அப்படி விடாமல் மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்பிட்வீனில் இதை எழுதியிருக்கேன். ஓகேங்களா, நீங்களும் அந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் எழுதிக்கோங்க. 30th செப்டம்பரா, அப்போ 30th செப்டம்பர் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா சம் போடும்போது லைனாக இதெல்லாம் போட்டுகிட்டே வரும்போது இதையும் நம்ம போட்டுருவோம், மறக்க மாட்டோம். ஸோ அதனால் கொஸ்டினுக்கு பக்கத்தில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இவர் கடைசியாக எப்போ இந்த முருகா லிமிடெட் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 30th செப்டம்பர் அண்ட் 31st மார்ச் அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போடுறது வந்து எப்போ 1/1/2004. அப்போ கடைசியாக கொடுத்தது என்னது 30th செப்டம்பர். அப்போது கடைசியாக மற்றவங்க யாரும் வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கினது ஃபஸ்ட்டு 2004 அன்றைக்கி தான் நம்ம வந்து டிபென்ச்சர்ஸை நம்ம கையில் வாங்கியிருக்கோம். ஓகேவா, அப்போது கடைசியாக நம்ம எப்போ முருகா லிமிடெட் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க, டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது நம்ம இது வாங்குறோம் இல்லையா, ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நான் டிபென்ச்சர்ஸ் கற்றுக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், 1/1/2004 அன்னைக்கு வாங்கியிருக்கேன். அப்போது 1/1/2004 தானே கணக்கு போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாதுங்க. அது எப்படி அப்படின்னா 30th செப்டம்பருக்கு அப்புறம்லேருந்தே நம்ம கணக்கு போடணும். ஏன்னா நம்ம இந்த டிபென்ச்சர்ஸ் ஒருத்தங்கிட்ட வந்து வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது 30th செப்டம்பர் அன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்து இந்த ஷேர்ஸ் 60,000 ஷேர்ஸ் 600 டிபென்ச்சர்ஸை வச்சுருந்துருக்கான். 600 டிபென்ச்சர்ஸை வச்சுருந்தவன் என்ன பண்ணிட்டான், அந்த 30th செப்டம்பர் அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட்டையும் ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு 1/1/2004 அன்னைக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம கிட்ட வித்துட்டு போயிட்டான் ரைட்டா. அப்படி விற்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அந்த 3 மாதத்துக்கும் இன்பிட்வீனில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது செப்டம்பருக்கு அப்புறம் இருக்கிற 3 மாதத்துக்கும் சேர்த்தி நம்மக்கிட்ட என்ன பண்ணுவான், கொஞ்சம் காசு கொடுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, இந்த 3 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அதனால் அந்த காசையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சேர்த்து வாங்கிப்பான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணுவோன்னா, ஓகே அவன் வந்துட்டு நம்ம 1/1/2004 அன்னைக்கு தானே நம்ம இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கோம், தட் மீன்ஸ் டிபென்ச்சர் வாங்கியிருக்கோம், அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணலான்னு கிடையாது. நாம் வந்து கடைசியாக எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனி கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் வந்து கால்குலேட் பண்ணோம். இப்போ கடைசியாக எப்போ கம்பெனி வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, 30th செப்டம்பர் எப்போ கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து கணக்கு போடணும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த ஜனவரி மாதத்தோட தேதியை பார்க்கணும். 1ஆம் தேதினா நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது, அதே 31ஆம் தேதினா நம்ம அது ஒரு மாதமாக கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ மொத்தம் 3 மாதம் கணக்கு வரும். ஓகேங்களா. அந்த 3 மாதத்துக்கும் 3/12ன்னு போட்டோம் அப்படின்னா 2400 கிடைக்கும். தட் மீன்ஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 60,000, அதோட 16%, அதோட 3 மாதம். அந்த 3 மாதம் எதுலேருந்து வரும், கடைசி செப்டம்பர் மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, செப்டம்பருக்கு அப்புறம் நம்ம வாங்கின மாதம் வரைக்கும் எத்தனை மாதம் இருக்குன்னு கணக்கு போடணும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஜனவரி கணக்கில் எடுத்துக்கூடாது, ஏன்னா அது 1ஆம் தேதி போட்டிருக்கு. அதே 31ஆம் தேதி போட்டிருந்தா ஜனவரியும் எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டுன்ற காலத்தில் என்ன பண்ணிட்டேன்னா 2400 போட்டேன். இப்போ காஸ்ட்டுன்னு வரும்போது கொஷின்லேயே கொடுத்துட்டான் 59,000, அதனால் அந்த 59,000 நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ரெண்டாவது டிரான்சாக்ஷன்ஸ், இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1/3/2004 அன்னைக்கு 100 யூனிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு 1/3 அன்னைக்கு 1/3/2004 அன்னைக்கு 100 யூனிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான டிரான்சாக்ஷன்ஸ் போடுவோம். ஃபஸ்ட் வந்துட்டு இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி தாங்க. இந்த பக்கம் பர்ச்சேஸு, இந்த பக்கம் சேல்ஸு. ஓகேங்களா. டெபிட்டில் பர்ச்சேஸ், இந்த பக்கம் சேல்ஸ். நார்மலாக ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி தான், ஆனால் என்ன 2-3 காலம் இடத்துல சேர்த்து போட்டுக்கணும். அதை ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இந்த இடத்துல வந்து 2 பேங்க்குன்னு போட்டுக்கிறோம், ப்ராக்கெட்டில் வந்து பர்ச்சேஸ்ன்னு போட்டுக்கிறோம். இப்போ 2 பேங்க்னு போட்டு ப்ராக்கெட்டில் பர்ச்சேஸ் போட்டுக்கிறோமா. போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறோம், எத்தனை யூனிட் வாங்கினா சொல்லியிருக்கோம், 100 யூனிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணதாக சொல்லியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல 100 யூனிட்னு போட்டுக்கிறோம். அதாவது 100 நம்பர் டிபென்ச்சர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. ஒரு டிபென்ச்சர் 100 ரூபானா 100 டிபென்ச்சர்ஸ் எவ்வளோ, 10,000 ரூபாய். அது போட்டுட்டோம். இப்போ அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்ல, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டுடலாமா. ஒர்க்கிங் நோட் நம்பர் 2.
இப்போது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதோட ஃபேஸ் வேல்யூ தான் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஃபேஸ் வேல்யூங்கிறது 10,000. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இது? 16% டிபெஞ்சர்ஸ். அதனால் 16%ன்னு போட்டேன். இப்போது எத்தனை மாதன்றது கண்டுபிடிக்கணும். கடைசியாக நம்ம எப்போ இது ரிசீவ் பண்ணோம்? கடைசியாக எப்போ வந்து ரிசீவ் பண்ணோம்? செப்டம்பர் அப்போ ரிசீவ் பண்ணோம். செப்டம்பர் அப்போ அதுக்கப்புறம் எத்தனை மாதம் இருக்குது? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, 5 மாதம். மார்ச் மாதம் எடுத்துக்கூடாது, ஏன்னா மார்ச் 1ஆம் தேதி தான் நம்ம வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதே 31ஆம் தேதியாக இருந்துச்சுன்னா மார்ச்லையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து கால்குலேட் பண்ணுறேன் பாருங்கள். செப்டம்பருக்கு அப்புறம் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். செப்டம்பர் நம்ம ரிசீவ் பண்ணதை 30 செப்டம்பர் கொடுத்ததா சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிற மாதத்தை கால்குலேட் பண்ணோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி. மார்ச் எடுத்துக்கூடாது, ஏன்னா ஃபஸ்ட்டு மார்ச்னு கொடுத்துருக்கனால நம்ம மார்ச் எடுத்துக்கூடாது. இது 31 மார்ச்னா மார்ச் எடுத்துக்கணும். மொத்தம் 5 மாதமா? 5 டிவைடட் பை 12, அதாவது 12 மாதம் போட்டோம் அப்படின்னா 667 ரூபா வருது. இந்த 667 ரூபாயும் நான் இன்ட்ரெஸ்ட்ன்ற காலத்தில் போட்டேன். இப்போது காஸ்ட்ன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இப்போது காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோமா? காஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கும் போது இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? 100 யூனிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப் ருபீஸ் 980 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா 98 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதாவது ஒரு யூனிட், அதாவது ஒரு டிபெஞ்சர்ஸ் 100 ரூபான்னு 98 டிபெஞ்சர் வாங்கியிருக்கோம். அப்போ அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ? ஒரு டிபெஞ்சர்ஸ் 100 ரூபான்னு 98 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்போது 9800 ரூபாய்க்கு நம்ம இதை வாங்கியிருப்போம். இப்போது கொஷினில் இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னு தெரியும். ப்ரோக்கரேஜ் அட் 1% அப்படின்னு கொடுத்துருக்கான். அது ஈச் டிரான்சாக்ஷன்ஸ். ப்ரோக்கரேஜுங்கிறது எல்லா டிரான்சாக்ஷன்லையும் வரும்னு சொல்லியிருக்கான். இதே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வரும், சேல்ஸ் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வரும். ஆனால் நீங்கள் பேஸ்ட் ஆன் த இடம், எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமான்னு கண்டுபிடிக்கணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு டிபெஞ்சர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து உங்களுக்கு விற்கிறான், ஒருத்தன் வந்து உங்களுக்கு விற்கிறான் அப்படின்னா, கமிஷன் பிடிச்சி கொடுக்குறான் அப்படின்னா, அந்த புரோக்கருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து புரோக்கரேஜ் சார்ஜ்னு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற காசோட சேர்த்து கொடுப்போமா? 9800 ரூபா நம்ம அவன் கையில் கொடுப்போம். அதோட புரோக்கரேஜ் சார்ஜ் 1%னா அதோட 98 ரூபாயும் சேர்த்து 9898 ரூபா நம்ம கையில் கொடுப்போம் அவங்ககிட்ட. இதே நம்ம சேல்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், புரோக்கரேஜ் வந்து மைனஸில் வரும். எதுக்கு புரோக்கரேஜ் வந்து மைனஸில் வரும்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அவன் நம்மக்கிட்ட காசு கொடுப்பான், ரைட்டா? சேல்ஸ் பண்ணி டிபெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணி அவன் நம்மக்கிட்டேருந்து காசு கொடுப்பான். ஓகேங்களா? 10,000 ரூபா சேல்ஸ் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னா அதுலேயே ப்ரோக்கரேஜையும் எடுத்துக்கிட்டு தான் மிச்சத்தை நம்ம கையில் கொடுப்பான். சரிங்களா? ஸோ ப்ரோக்கரேஜ் வந்து சேல்ஸில் மைனஸில் வரும், பர்ச்சேஸ்னால் ப்ளஸில் வரும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது வந்துட்டு ப்ரோக்கரேஜ் ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் அட் 1% அப்படின்னு போடுறோமா? இப்போது 1% போட்டோன்னா 98,000க்கு 1% போட்டோன்னா 98 ரூபா. ஸோ ரெண்டையும் சேர்த்து 9,898 ரூபா நம்ம அவன் கையில் கொடுப்போம். இப்போது எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கம் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு கான்செப்டுக்கு வரும். இப்போது எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இதில் வந்து மைனஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஓகேவா? 667 ரூபாய் இதில் வந்து மைனஸ் பண்ண மாட்டோம். இதே இன்னொரு டிரான்சாக்ஷன் காட்டுறேன் பாருங்கள். கம் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று போட்டிருக்கான். நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? நான் இதை காட்டுறதுக்காக தான் நான் வந்து ஃபோனில் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா சம்மு வந்து நம்ம எடுக்கும் போதே நான் வந்து நோட் பண்ணிக்குவேன், எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக கம் இன்ட்ரெஸ்ட்டாக. எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது நம்ம மைனஸ் பண்ண தேவையில்ல. ஸோ அது நான் எதுவுமே நோட்டே பண்ணலை. பட் ஆனால் கம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரங்க ஒரு ரவுண்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுன்னு வர இடத்துலாம் 31,3, 39 அப்போது நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும். நீங்கள் அதே மாதிரி வந்து ஹிண்ட்டில் வந்து கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து சும்மா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஜஸ்ட் இது ஒரு டாட்டோ ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் மறக்காமல் இருக்கும். ஸோ இப்போ கம் இன்ட்ரெஸ்ட்னு கான்செப்ட் வரும். கம் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ வருது? 110/4 அன்னைக்கு 50 டிபெஞ்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கா 98 ரூபாய்க்கு. அது இந்த இடத்துல கம் இன்ட்ரெஸ்ட் ஒரு கான்செப்ட் வருது. அந்த இடத்துல பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் வந்து மைனஸ் பண்ணி வச்சுப்பான். இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை, நில்லுன்றதுனால நில்லு மைனஸ் பண்ணியிருப்போம். இதே இந்த இடத்துல ஒரு 500 ரூபா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 500 ரூபாயும் மைனஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதுதான் கம் இன்ட்ரெஸ்ட். கம் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணிவிடுவோம். எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? இப்போது எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் தான், அதனால் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை நம்ம கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கான்செப்ட் வருது? ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டோம். 31/3/4 அன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். தட் மீன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும்.
இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போது 1/1/2004 அன்றைக்கி நான் ஷேர் வாங்கினேங்க. 600 ஷேர் வாங்கினேன். தட் மீன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 600 ஷேர் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 100 ஷேர் வாங்கினேன். மொத்தம் 700 ஷேர் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எந்த மாதத்துக்காக நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? 31/3 அன்றைக்கி பண்ணுறோம். 31/3க்கு முன்னாடி வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். 31/3 அன்றைக்கி எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 600 ஷேர் வாங்கினேன், அதோட ஒரு 100 ஷேர் வாங்கினேன், மொத்தம் 700 ஷேர். ஒரு ஷேர் 100 ரூபானா ஃபேஸ் வேல்யூ வந்து 70,000 அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 70,000க்கு 16% போடுறேன். 16%ஓட 6 மாதம் கணக்கு. 6 மாதம்னா எதுலேருந்து? செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சும் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல என்னது 31 மார்ச்சையும் எடுத்துக்கணும். 6 மாதத்துக்கு கணக்கு போட்டோம்னா 5,600 வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சைட் போடுவோம் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளோ நேரம் இந்த சைட் தானே நம்ம போட்டுருந்தோம், இந்த சைட் வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா? பை பேங்க்னு போட்டு ப்ராக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு இந்த இடத்துல மற்ற காலம் எல்லாம் டேஷ்னு போட்டு இன்ட்ரெஸ்ட்ன்ற இடத்துல மட்டும் 5,600 அப்படின்றது போடுறோம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பரு ஃபேஸ் வேல்யூ எல்லாம் போட்டு விடுவோம். அப்படிலாம் போடக்கூடாது. நானே நிறைய டைம் போட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் 5,600 தான் போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கான்? ஒரு 1ஆம் தேதி 7ஆவது மாதத்தப்போ ஒரு 200 ஷேர் விற்றுட்டான். இவங்ககிட்ட 700 ஷேர் இருந்துச்சா, இல்லை 200 ஷேர் விற்றுட்டான். ஒரு ஷேர் வந்துட்டு எவ்வளோக்கு விற்றுருக்கான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் ஹோல்டிங் ஆஃப் ₹100 சொல்லி இருச்சிருக்கான். ஸோ மொத்தம் 200 ஷேர் விற்றுருக்கான். இப்போ அதுக்குள்ளான கால்குலேஷன்ஸ் போடுவோம். சேல்ஸ்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி தான் சொன்னேன்னா, பர்ச்சேஸ்னால் இந்த பக்கம் வரும், சேல்ஸ்னால் இந்த பக்கம் வருமா? சேல்ஸ் 1/7/2004 பை பேங்க்குன்னு போட்டுக்கிறோம், ப்ராக்கெட்டில் சேல்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். 200 ஷேர்ஸ், ஒரு ஷேர் 100 ரூபானா 200 ஷேர் 20,000 அதோட இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு 20,000 ஷேர்ஸ், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டிமேஜஸ்? 16%. அதனால் 16/100 போட்டுரும். இப்போ எத்தனை மாதன்றது கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? கடைசியாக எப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணோம்? இது வந்து கால்குலேஷன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வைக்கிறது இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இவ்வளோ வரும், இந்த இதுக்கு இவ்வளோ வரணும்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி வைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ரிசீவே பண்ணிட்டோம், 5,600 ரிசீவே பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் கணக்கெடுக்கணுமே தவிர மறுபடியும் செப்டம்பர்லேருந்து கணக்கெடுக்கக்கூடாது. அப்புறம் முருகா லிமிடெட்லேருந்து ஆள் வந்து நம்மளை அடிச்சுவிடுவாங்க. ஏன்னா செப்டம்பர்லேருந்து நம்ம கணக்கு போட்டு வச்சுருக்கோம் எனக்கு இவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம கணக்கு போட்டு நம்ம வாங்கிட்டோம். மார்ச் 31 மார்ச் வரைக்குமே எவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுமோ எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கணக்கு போடணும். இப்போ நம்ம 7ஆவது மாதம் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, தட் மீன்ஸ் சேல் பண்ணியிருக்கோமா. இப்போ 7ஆவது மாதம் வரைக்குமே நம்ம அதை ஹோல்டு பண்ணி வச்சுருந்துருக்கோம். சரியா? நான் வச்சுருந்துருக்கேன். இந்த 7 மாதத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மாதம் வந்து கணக்கு போடணும். ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் தான். ஜூலை மாதம் ஏன்னா நான் விற்றுட்டேனே. ஜூலை என்ன மாதம் விற்றுருக்கேன், என்ன தேதியில் விற்றுருக்கேன்னு பாருங்கள், 1ஆம் தேதியில் விற்றுருக்கேன். ஸோ இப்போ ஜூலை மாதம் கணக்கில் எடுத்துக்கூடாது. இது 31 ஜூலைனா அதே தான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 ஜூலைனா ஜூலை மாதத்தையும் எடுத்துக்கணும். இது 1 ஜூலைனால ஜூலை மாதம் எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? ஏப்ரல், மே, ஜூன் மொத்தம் 3 மாதம். 3/100 போட்டோன்னா மொத்தம் 800 வருது. இந்த 800 தூக்கிட்டு வந்து நான் இன்ட்ரெஸ்ட்ன்ற இடத்துல நான் வந்து போட்டு விட்றேங்க. அதுக்கு அதோட காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒர்க்கிங் நோட் போடுறேன். 200 டிபெஞ்சர்ஸ் 100 ரூபானா 20,000 அதோட ஒரிஜினல் ப்ரைஸு. நம்ம கீழே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, எல்லா டிரான்சாக்ஷன்லையும் ப்ரோக்கரேஜ் வந்து 1% வருதுன்னு சொல்லி பார்த்தோம். அது சேல்ஸ்னால் மைனஸில் வரும், பர்ச்சேஸ்னால் ப்ளஸில் வரும்னு சொன்னேன். சேல்ஸ்லாம் ஏன் மைனஸில் வருது? 200 டிபெஞ்சர்ஸ் எவனோ ஒருத்தர் விற்று கொடுத்துருக்கான். அதுக்கு நம்மக்கிட்ட என்ன கொடுப்பான்? 20,000 நம்ம கையில் காசு கொடுப்பானா? கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? அவனோட புரோக்கரேஜ் வந்து 1%. 20,000 1% போட்டோன்னா 200 200 எடுத்துக்கிட்டு அவனை வச்சுக்குவான், பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு 19,800 மட்டும் தான் நம்ம கையில் கொடுப்பான். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மைனஸ் பண்ணிவிட்டு இந்த 19,800 நம்ம வந்து இந்த இடத்துல காஸ்ட்டுங்கிற இடத்துல போட்டுக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 30th செப்டம்பர். அதுக்கப்புறம் வேறு எந்த டிரான்சாக்ஷனும் 30th செப்டம்பர் தான். 30th செப்டம்பர் அப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்ன சொல்லுங்கள்? நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். எஸ், இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். 30th செப்டம்பர் அன்றைக்கி நீங்கள் கணக்கு போடுங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ்னு ஒரு 600 டிபெஞ்சர் வச்சுருந்தோம். ரைட்டா? எஸ்,
ஓப்பனிங் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 600 டிபெஞ்சர் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 100 டிபெஞ்சர் வாங்கினோம். மொத்தம் 700 டிபெஞ்சர் வச்சிருந்தோம். அதுல இந்த லூசு பையன் எவ்வளவு வித்துட்டான்? 200 ரூபாய் வித்துட்டான். 200 டிபெஞ்சர்ஸ் வித்துட்டான். அவனே வச்சிருந்தானாச்சும் அவனுக்கு காசு வரும். சரி, ஏதோ ஒரு கஷ்ட காலம், சரி வித்துட்டான், 200 டிபெஞ்சர்ஸ் வித்துட்டான். ஸோ இப்போ ரிமைனிங் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். 600 + 100 மொத்தம் 700. 700ல் 200 போச்சுன்னா 500. மொத்தம் இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? 500 டிபெஞ்சர் தான் வச்சிருக்கான். அந்த 500 டிபெஞ்சருக்கு மட்டும்தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். 500 டிபெஞ்சர்ஸ், ஒரு டிபெஞ்சர் 100 ரூபானா 500 டிபெஞ்சர்ஸ் 50,000 ரூபா. 50,000 ரூபாய்க்கு 16% டிபெஞ்சர்ன்றதுனால நம்ம 16/100 போட்டுறோம். எத்தனை மாதம்? 6 மாதம். ஏன் 6 மாதம்? இதை வந்து சொல்லுவான்ல சந்தனம், 6 மாதம். அந்த மாதிரி 6 மாதம். ஏன் அந்த 6 மாதம் அப்படின்னா, கடைசியாக நம்ம வந்து 30th மார்ச் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணமே, 5,600 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துச்சே. அந்த 5,600 ரூபாய்க்கு நம்ம அழகாக இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் லாஸ்ட்டாக நம்ம 30th மார்ச் அன்னைக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எத்தனை மாதம் கணக்கு வருது? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஏன்னா செப்டம்பரில் 30th செப்டம்பர், சும்மா இல்லைங்க, 30th செப்டம்பர். ஸோ செப்டம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். மொத்தம் எத்தனை மாதம் வருது? 6 மாதம். அந்த 6 மாதத்துக்கு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா 4,000 ரூபாய் வருது இன்ட்ரெஸ்ட்டு. அகெயின் நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு 4,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? பை பேங்க் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு ஒரு 4,000 ரூபாய் வந்துச்சா? வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2 டிரான்சாக்ஷன் செம்மையாக முடிய போகுது. ஓகேங்களா? என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னா, 1/10 அன்னைக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 50 டிபெஞ்சர் வாங்கியிருக்கான் 98 ரூபாய்க்கு கம்மி இன்ட்ரெஸ்ட்டில். நல்ல கண்ணை திறந்து பார்த்துக்கோங்க, கம்மி இன்ட்ரெஸ்ட் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/10 அன்னைக்கு நம்ம வந்துட்டு டூ பேங்க்குன்னு போகிறோம், ப்ராக்கெட்டில் பர்ச்சேஸ்ன்னு போகிறோம். எத்தனை டிபெஞ்சர் வாங்கியிருக்கான்? 50 டிபெஞ்சர் வாங்கியிருக்கான். அது ஒரு டிபெஞ்சர் 100 ரூபானா 50 டிபெஞ்சர் 5,000 ரூபாய். ஓகேங்களா? இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். கால்குலேட் பண்ணலாமா? இப்போது அதோட இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 50 டிபெஞ்சர்ஸ், அதாவது 50 டிபெஞ்சர்ஸ் வந்துட்டு ஒரு டிபெஞ்சர் 100 ரூபானா 50 டிபெஞ்சர்ஸோட ஃபேஸ் வேல்யூ வந்து 50,000 ரூபா. அதுக்கு 16% போட்டோம் அப்படின்னா 16% போட்டுவிட்டோம். இப்போது எத்தனை மாதன்றது கணக்கு போடுவோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு மாதம் கனெக்ட் பண்ணுவோம்ல. இப்போ கடைசியாக நம்ம எந்த மாதம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணோம்? 30 செப்டம்பர் அன்னைக்கு ரிசீவ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்னைக்கு வந்து நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணுறோம்? 1 அக்டோபர் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ரைட்டா? 1 அக்டோபர் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்பிட்வீனில் ஒரு நாள் கூட இல்லைங்க. அப்புறம் எப்படி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வரும்? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நில்லு. இதே இந்த இடத்துல ஒரு மாதம், அக்டோபர் மாதம் ஃபுல்லாக முடிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம நில்லுன்னு போட மாட்டோம். ஒரு மாதம் கணக்கு போட்டு 1/12 போட்டு ஒரு மாதத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வச்சு இது பண்ணியிருப்போம். இங்கே ஒரு மாதம் கூட இல்லை, ஸோ அதனால் நில்லுன்னு போட்டோம். ஓகேங்களா? இப்போ அதே இதை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண காலம் இருக்கு இல்லையா? அதில் 50 டிபெஞ்சர்ஸு, ஒரு டிபெஞ்சர்ஸ் 100 ரூபானா 5,000 ரூபாய். இன்ட்ரெஸ்ட் வந்து நில்லுன்னு போட்டோம். ஏன்னா ஒரு மாதம் கூட கணக்கு வரல. அதோட காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு டிபெஞ்சர் 50 ரூபா, அதாவது 50 டிபெஞ்சர்ஸ் வாங்கியிருக்கோம். ஒரு டிபெஞ்சர்ஸ் 98 ரூபா. அதோட ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4,900 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். ப்ரோக்கரேஜ் வந்து எல்லா டிரான்சாக்ஷன்லையும் வருது. அதாவது 1% ப்ரோக்கரேஜ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பர்ச்சேஸ்னால் என்ன பண்ணுவோம்? ப்ரோக்கரேஜ் வந்து அவங்க கையில் கொடுப்போம். சிம்பிளாக சொல்கிறேங்க, இப்போ நீங்கள் 4,900 ரூபாய் அவங்ககிட்ட நம்ம ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? 4,900 ரூபாயோட சேர்த்து 49 ரூபாயும் கொடுக்கணும். அப்போ அவன் என்ன பண்ணால் 4,949 ரூபாய் நம்ம கொடுப்போம். இதே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒருத்தங்கிட்ட சேல்ஸ் பண்ணிடுவான், 5,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிடுவான். சேல்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்? அது 1% ப்ரோக்கரேஜாக அவன் பேக்கெட்டில் எடுத்து போடுவான். மீடியம் மட்டும் தான் நம்ம கையில் கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கான்செப்ட். ப்ரோக்கரேஜ் வந்து சேல்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், பர்ச்சேஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அதை பர்ச்சேஸ்ன்றதுனால ப்ரோக்கரேஜ் 1% ப்ளஸ் பண்ணிட்டோம். இப்போது கம் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்டுக்கு வருவோம். கம் இன்ட்ரெஸ்ட், எக்ஸ் இன்ட்ரெஸ்ட், ப்ரோக்கரேஜ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு எத்தனை மாதம், இதை 4 மட்டும் நீங்கள் 3 மட்டும் நீங்கள் தெளிவாயிட்டிங்கன்னா 1008 சம் கொடுத்தாலும் டிபெஞ்சர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஓகேங்களா? அதனால தான் நான் அதை திரும்ப உங்களுக்கு அந்த கான்செப்ட் சொல்கிறேன். இப்போது கம் இன்ட்ரெஸ்ட்னு கான்செப்ட் வருவோம். கம் இன்ட்ரெஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, ஹோல்டிங் பீரியடுன்னு ஒன்று பார்த்தோம். ரைட்டா? இப்போது இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஒருத்தன் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, 5 மாதம் எவனோ வச்சுருந்துருக்கான். ரைட்டா? இந்த டிபெஞ்சர்ஸ் வந்துட்டு 100 டிபெஞ்சர்ஸ் எங்கே? 100 டிபெஞ்சர்ஸ்
1/3 அன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ரைட்டா. 1/3 அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அவன் வந்து 5 மாதம் வேற எவனோ வச்சுருந்துருக்கான் செப்டம்பருக்கு அப்புறம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாதம் வச்சுருந்துருக்கான். அந்த ஹோல்டிங் பீரியடுங்கிறது 5 மாதம் சரிங்களா. 5 மாதம் வச்சுருந்த ஒருத்தனால 6வது மாதம் வரைக்கும் வச்சிருக்க முடியல. ஆனால் கம்பெனியில் போய் கேட்கவும் முடியாது. 5 மாதம் நான் வச்சுருந்தேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுன்னு கேட்க முடியாது. கம்பெனியோட ரூல்ஸ் என்னது, 6 மாதம் வரைக்கும் வச்சுருக்கணும். 6வது மாதம் யார்கிட்ட அந்த டிபெஞ்சர் இருக்கோ அவங்ககிட்ட நான் காசு கொடுத்துருவேன். அது கம்பெனியோட ரூலு ஓகேங்களா. இப்போ 5 மாதம் வரைக்கும் அவன் வச்சுருந்தான். அவனுக்கு ஏதோ ஒரு போராத காலம், அவனால் கஷ்டம் தாங்க முடியல, ஏதோ ஒன்று வித்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விற்கும் போது விற்கிறவங்ககிட்ட கேட்குறான், ஏப்பா 5 மாதம் நான் வச்சுருந்தேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதனாவது பார்த்து போட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கேட்குறான் அப்படின்னா அந்த கம்மி இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் இங்கே தான் உள்ளே வருது ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோன்னா 667 ரூபா 5 மாதத்துக்கு வருதா. அந்த 667 ரூபாய் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது நம்ம இங்கே மைனஸ் பண்ணிக்குவோம். கம்மி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி மைனஸ் பண்ணிக்குவோம். 667 போட்டு மைனஸ் பண்ணிக்குவோம். இங்கே இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை, அதனால் நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் 667 ரூபா இருக்கனால இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவன் வந்து 5 மாதம் ஹோல்டிங் பீரியட் வச்சுருந்தான். அதுக்காக அவனுக்கு வந்து 5 மாதத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட். ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், அந்த 5 மாதத்துக்கும் பைபிளில் பாவம் எந்த காசும் கேட்கல, கிடைச்சா போதுன்னு அந்த 98 ரூபாய்க்கு 100 டிபெஞ்சர்ஸ் வந்து 98 ரூபாய்க்கு விற்றுட்டு ஓடிட்டான். அது ப்ரோக்கரேஜ் மட்டும் கொடுத்துட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டிபெஞ்சர் வந்து வாங்கினது நமக்கு லக்கி. ஏன் சொல்லுங்கள், 5 மாதம் அவன் வச்சுருந்துருக்கான். ஆனால் நம்ம வாங்கின ஒரே மாதத்துலேயே நம்ம 6 மாதம் வச்சுருந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இது லாபம் தானே. ஸோ இப்போ எந்த ஒரு டிபெஞ்சர் வாங்கினாலும் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குங்க, அது நமக்கு லாபம். கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கினீங்கன்னா விற்கிறவனுக்கு லாபம் ஓகேங்களா, நமக்கு லாபம் கிடையாது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே நாள் தான் வச்சுருந்துருக்கோம். ஒரே நாள் அதாவது 30th செப்டம்பர் அன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிட்டோம். திரும்பி 1 அக்டோபர் அன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும், இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு மாதம் கூட கிடையாது. ஸோ அதனால் கம்மி இன்ட்ரெஸ்ட் வந்து நில்லு. ஸோ இங்கே இருக்கிற அமௌண்ட் என்ன வருமோ அதே தான், 4949. அதை அப்படியே நம்ம தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருவோம் ஓகேங்களா. 4949 போட்டுருவோம். ஸோ கடைசி டிரான்சாக்ஷன், இந்த சம்மோட கடைசி டிரான்சாக்ஷன்ஸ் 1/11/2004 அன்னைக்கு 200 டிபெஞ்சர்ஸ் விற்றுருக்கான். ஒரு டிபெஞ்சர்ஸ் 99 ரூபாய்க்கு, அதுவும் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் ஓகேங்களா. இப்போது பாருங்கள், அதுக்கு நான் கால்குலேஷன்ஸ் போவோம். ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம இதை எழுதிடலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி தான், பர்ச்சேஸ்னால் இங்கே, சேல்ஸ்னால் இங்கே. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கனாலே டிபெஞ்சர்ஸோட ஃபார்மேட் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா நான் 1008 தடவை திரும்ப சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு மழைப்படம் ஆகணும், அதுக்காக தான். ஃபஸ்ட்டு நான் சம் போடும்போது என்ன திரும்ப பண்ணுவேன், இந்த இதெல்லாம் வந்து எனக்கு இந்த டேபிள் வந்து ஞாபகம் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஃபேஸ் வேல்யூ எல்லாம் மாற்றி போட்டுருவேன். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண தெரியாது. இந்த 31 செப்டம்பர் அன்னைக்கு ஒன்று போட்டுருவோம், இன்ட்ரெஸ்ட் போடுவோம், அதை விட்டுருவேன். 30th மார்ச் அன்னைக்கு கொடுப்போம், அதை விட்டுருவேன். இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஒரு 4-5 சம், என்னடா பெரிய சம்மு, நான் ஒரு 4-5 சம் உட்காந்து குபீர்னு போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே மனப்பாடாச்சு, ஞாபகம் இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக என்ன பார்த்தோம், 200 டிபெஞ்சர்ஸ் வாங்கியிருக்காங்க 99 ரூபாய்க்கு ஓகேங்களா. ஒரு டிபெஞ்சர் 200 டிபெஞ்சர் வாங்கியிருக்கான். நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸில் 200 டிபெஞ்சர் போடுறோம். ஒரு டிபெஞ்சர் 100 ரூபானா 200 டிபெஞ்சர் 20,000 ரூபா. இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகலாமா, வாங்க போகலாம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாமா. இப்போ வந்து பாருங்கள், ஒரு டிபெஞ்சர் 200 ரூபானா 200 டிபெஞ்சர் 20,000 ரூபா. ஃபேஸ் வேலைக்கு தான் இப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும். ஸோ 20,000 போட்டோம், 16% முழுசாக போட்டோம். எத்தனை மாதம் நம்ம வச்சுருந்தோன்னு பார்க்குறோம். என்ன மாதம் நம்ம வாங்கியிருக்கோம், 1/11 அன்னைக்கு வாங்கியிருக்கோம். கடைசியாக நம்ம எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணோம், 30th செப்டம்பருக்கு அப்புறம் எத்தனை மாதம் இருக்கோ அத்தனை மாதம் கணக்கு எடுத்துப்போம். செப்டம்பருக்கு அப்புறம் ஒரே மாதம் தான் இருக்குது, அக்டோபர். இது வந்து நவம்பர் வந்து 30th நவம்பராக இருந்துச்சுன்னா அதையாச்சும் எடுத்துப்போம். இது 1ஆம் தேதியாகவே இருக்குது. ஸோ அப்போ ஒரே மாதம் தான் கணக்கு வரும், அக்டோபர் மாதம் மட்டும்தான் கணக்கு வரும். ஸோ அக்டோபர் மாதம் 1/12 போட்டு ஒரு மாதம் மட்டும் 267 ரூபா வருது. அந்த 267 ரூபாய் இங்கே கொண்டு தூக்கிட்டு வந்து போட்டு 267 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிடுவோம். காஸ்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்க வரும் ஓகேங்களா. காஸ்ட்டுன்னு வரும்போது இப்போ நம்ம பார்க்கலாம், 200 டிபெஞ்சர்ஸ் 98 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். 200 × 98 போட்டோன்னா 19,800 ரூபா வருது. ப்ரோக்கரேஜ் வந்து மைனஸ் பண்ணிப்போம். சேல்ஸ்னால் முதலே சொல்லியிருக்கேன், அவன் பாக்கெட்டில் போட்டு வச்சுட்டு தான் கொடுப்பான். மைனஸ் பண்ணுறோம், 1% மைனஸ் பண்ணால் 198 ரூபா. ரிமைனிங் 19,002 ரூபா தான் வந்திருக்கு. 19,602 ரூபா வந்திருக்கு. அந்த 19,602 ரூபாய் இங்கே 19,602 ரூபா போட்டோம் ஓகேங்களா.
ஓகே, இப்போது சம்மு முடிஞ்சிருச்சா? சம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் இப்போ போட வேண்டியிருக்கு. போடலாமா? இப்போது க்ளோஸ் பண்ணுறோம். எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கோடு போட்டுடலாமா? இங்கே 2 கோடு போட்டுக்கோங்க, இங்கே 2 கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது லைனாக ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, ஃபேஸ் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட்டு, காஸ்ட்டு லைனாக தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோமா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ண அப்படி கோடு போட்டோன்னே என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுறோம், இந்தான சைடு இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். ரிமைனிங் 2 எந்த பக்கம் பேலன்சிங் ஃபிகர் வருதோ அந்த பக்கம் பேலன்சிங் கேரி ஃபார்வர்டுன்னு போட்டு பேலன்சிங் பேர் 350ன்னு போடுறோம். ஓகேங்களா? இந்த சைடு டோட்டல் பண்ணி பார்த்தா 750 ரூபா வருது. ஆனால் இங்கே எவ்வளோ கம்மியாக வருது, 350 ரூபா கம்மியாக வருது. இந்த 350 பேலன்சிங் கேரி ஃபார்வர்டுன்னு போடுறோம். அதே அமௌண்ட் தான் ஏன்னா ஃபேஸ் வேல்யூவில் வரும். ஏன்னா இதோட மல்டிபிள் ஆஃப் 100 தான் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இது இங்கே என்ன இருக்கோ அதோட மல்டிபிள் ஆஃப் 100 தான் இந்த சைடு வரும். ஓகேங்களா? 350னா 350யோட 100 வந்து மல்டிபிள் பண்ணோன்னா 35,000 வரும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 2 காலம் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஒன்று நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, இன்னொன்று ஃபேஸ் வேல்யூ. 2 காலமே க்ளோஸ் பண்ணி ரவுண்ட் அடிச்சிட்டோம். ரவுண்ட் அடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த வருஷம் எப்போங்க முடியுது, ஒவ்வொரு வருஷம் எப்போ முடியும், இந்த சம் வந்து 31st டிசம்பர் அன்னைக்கு முடியுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த சம்லேயே கொடுத்துருக்கான், கணேஷ் க்ளோஸ் த புக்ஸ் எவ்ரி 31st டிசம்பர்னு கொடுத்துருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 31st டிசம்பர் அன்னைக்கு இந்த சம்மையே க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ க்ளோஸ் பண்ணுறப்போ நம்ம எப்போ கடைசியாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணோம், செப்டம்பர் அன்னைக்கு நம்ம ரிசீவ் பண்ண ஞாபகம் 4000 ரூபாய் எனக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம டிசம்பர் வரைக்கும் எத்தனை மாதம் கணக்கு போடணும், செப்டம்பரா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஏன்னா இது 31st டிசம்பர், அதனால் 31st சேர்த்துக்கிறோம். மொத்தம் 3 மாதம். 3 மாதத்துக்கு 35,000 ஃபேஸ் வேல்யூவில் கண்டுபிடிக்கணுமா, 35,000 இன்ட்டு 16% இன்ட்டு 3/12 போட்டிங்கன்னா 1,400 ரூபாய் சுலையாக வந்து நிற்கும். அந்த 1,400 ரூபாய் இங்கே போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா கரெக்டாக 2 பக்கமும் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடுச்சா? இப்போ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ 2 பக்கம் இந்த சைட் போட்டோம், நான் 1,400 ரூபாய் போட்டோமா, போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் பேலன்சிங் ஃபிகர் வரும். சாரி, 2 பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் பேலன்சிங் ஃபிகர் வரும். இந்த சைடு பாருங்கள், பேலன்சிங் ஃபிகர்னு 9,000 ரூபா வருது இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இந்த சைடு வந்ததுனால P&L அக்கௌண்ட், இந்த சைடு வந்தாலும் P&L அக்கௌண்ட் தான். ஓகேங்களா? 9,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் P&L அக்கௌண்ட்டுக்கு. இதே 9,000 ரூபாய் இந்த பக்கம் கூட வரலாம். ஓகேங்களா? இந்த சைடு வந்ததுனால நம்ம இதை P&L அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர போகிறோம், காஸ்ட். இந்த இடத்துல தான் நம்ம வந்து AS13 ஒரு விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு காஸ்ட்டுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம காஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய மெத்தட் யூஸ் பண்ணலாம். FIFO மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், அந்த மாதிரிலாம். இந்த சம்மில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து FIFO மெத்தட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காஸ்ட்டுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த காஸ்ட்டு காலம் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் அப்படின்றத மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட்டோ லாஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று கிடைக்குமா, அதை கண்டுபிடிச்சி நம்ம இந்த இடத்துல இந்த காஸ்ட்டோட காலமில் போட்டோம்னா மட்டும்தான் இந்த காலம் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா காஸ்ட்டுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு சேல்ஸுன்றதை எழுதலாம். சேல்ஸ்லேருந்து காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் லாஸ்ன்னு கிடைச்சோம். ஃபஸ்ட் வந்து சேல்ஸு, இந்த வருஷம் நம்ம வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு கண்டுபிடிப்போம். மொத்தம் 2 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த 2 சேல்ஸையும் எடுத்துக்கிறோம். இந்த 2 சேல்ஸும் எவ்வளோ, 200 டிபெஞ்சர், மொத்தம் 400 டிபெஞ்சர் வச்சுருக்கேன். இந்த 2 சேல்ஸோட டோட்டலையும் எழுதிக்கிட்டேன். 19,800, 19,602 ரூபா, 2 சேர்த்தோன்னா 39,402 ரூபா. எத்தனை டிபெஞ்சர் இருக்குது, 400 டிபெஞ்சர் இருக்குது. இது FIFO மெத்தடில் நான் அந்த சம் போடுறேன். ஏன்னா இந்த சம்மில் வந்து எதுவுமே எந்த மெத்தடில் போடுங்கன்னு சொல்லவே இல்லை. அதனால் நான் FIFO மெத்தட், டிஃபால்ட் மெத்தட் FIFO மெத்தட் தான். ஓகேங்களா? FIFO மெத்தடில் போட்டுருங்க. இப்போ FIFO மெத்தடில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இதில் பாருங்கள், இந்த சம்மில் பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட டிரான்சாக்ஷனே பார்த்தோம் அப்படின்னா 59,000 ரூபாய் காஸ்ட் இருக்குது. தட் மீன்ஸ் 600 டிபெஞ்சர்ஸ் இருக்குது. 600 டிபெஞ்சர் வந்து நமக்கு தேவையான டிபெஞ்சர் மொத்தம் 400 டிபெஞ்சர் தான். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எடுத்துப்போம். இதே இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் 10 அப்படின்னா கீழே இருக்கிறத எடுத்துப்போம். அதுவும் 10 கீழே இருக்கிறத எடுத்துப்போம். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்லேயே மிச்சமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எடுத்துப்போம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், 600 டிபெஞ்சர் இருக்குது. ஆனால் நமக்கு தேவை மொத்தம் 400 டிபெஞ்சருக்கு தான். ஸோ அதனால் நம்ம ஒரு கேல்குலேஷன் போடுறோம் குட்டியாக. 59,000ன்ற காஸ்ட் வந்துட்டு எந்த டிபெஞ்சருக்கு, 600 டிபெஞ்சருக்கு.
அதே 400 டிபெஞ்சருக்கு எவ்வளோன்றது 59,000 டிவைடட் பை 600 இன்ட்டு 400 போட்டோம்னா நமக்கு வந்து 39,313 ரூபா வரும். அதாவது 400 டிபெஞ்சருக்கு உண்டான காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 69 ரூபா. ஓகேங்களா? 69 ரூபாய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த இடத்துல கொண்டு வந்து போடணும். காஸ்ட்டில் வந்துட்டு 69 ரூபாய் இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம போடுறோம். ப்ராஃபிட்ன்றதுனால இந்த சைட் போடுறோம். ஓகேங்களா? 69 ரூபாய் இந்த இடத்துல போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் தான் காஸ்ட் காலமே க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேலன்சிங் ஃபிகர் வருதோ அதை நம்ம போட்டு ரவுண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இப்போ காஸ்ட் காலம் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுற போது ஏஎஸ் 13 வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ வந்துட்டு நம்ம போட்டுட்டு இருக்க சம் வந்துட்டு ஷார்ட் டேர்முக்கு தான். 1 இயர்லேயே ஸ்டார்ட் ஆகி 1 இயர்லேயே முடிஞ்சிச்சு. வித்தின் 12 மந்த்ஸ்க்குள்ளே இது முடிஞ்சனால இது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன ஏஎஸ் 13 ரூல் பார்த்தோம்? காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச்எவர் இஸ் லோயர் பார்த்தோமா? இப்போ இந்த சம்மில் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று கொடுக்கவே இல்லைங்க. ஸோ கொடுக்காதனால நம்ம இங்கே வந்துட்டு நம்ம அதோட கம்பேர் பண்ண தேவையில்லை. இட் மே பி ஒருவேளை இந்த இடத்துல இந்த சம்மில் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த காஸ்ட்டு, அந்த காஸ்ட்டை வந்துட்டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி விச்எவர் இஸ் லோயர் எடுத்து அந்த லோயர் கம்மியாக இருக்க காஸ்ட்டை தான் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்குமே தவிர நம்ம அப்படியே கொண்டு வந்து போட முடியாது. இங்கே நம்ம கண்டுபிடிச்சி என்ன காஸ்ட் பேலன்ஸ் ஃபிகர் ஆகுதோ அதை போட முடியாது. நம்ம எந்த காஸ்ட் வந்துட்டு விச்எவர் இஸ் லோயர் எடுத்து வருதோ அதை நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? இது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால காஸ்ட்டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச்எவர் இஸ் லோயர் வச்சு ஏஎஸ் 13 ரூல் படி நம்ம இங்கே கொண்டு வந்து போடுறோம். இந்த இடத்துல ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்றது கொஸ்டினை கொடுக்காதனால நமக்கு வந்த காஸ்ட்டை நம்ம அப்படியே போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு மேலே இன்னும் 2-3 சம்ஸ் நான் உங்களுக்கு வந்து பார்ட் 2 பார்ட் 3 சொல்கிறேன். அதில் வந்து மார்க்கெட் வேல்யூ இருக்கிற மாதிரியும் ஏஎஸ் 13 எப்படி போடுறது, ஷேர்ஸுக்கு எப்படி போடுறது, பாண்ட்ஸுக்கு எப்படி போடுறது, அந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.